பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி. ஸோ 1ஆம் தேதியே பிரதோஷத்தோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் நந்தி பகவானுடைய ஒரு அருள் கிரகத்திலேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரீடிங் போறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், நந்தி பகவானுக்கு 1ஆம் தேதி நீங்க உங்களால முடிஞ்ச பக்கத்துல இருக்க பசு இருக்கு பாத்தீங்களா, பசுக்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுங்க. சரிங்களா? கீரை வாங்கி கொடுக்கறது, உணவளிக்கிறது. சில பசுக்கள் வந்து ரோட்ல இருக்கும், படுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அது வந்து இந்த ரோட்ல படுத்துட்டு இருக்கிறதுல டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு சில வண்டி எல்லாம் இடிக்கிற சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கூட அந்த பசுக்களை எடுத்துட்டு போய் ஓரமா விட்டுருங்க, சேஃப் பண்ணுங்க. சாப்பாடு போடுறது மட்டும் ஒரு தர்மம் கிடையாது, அந்த உயிர்களை காக்குறதோ ஒரு தர்மம். சோ அந்த பசுக்களை வந்து சேவ் பண்ணுங்க. இந்த 1ஆம் தேதியே பிரதோஷத்தோட ஸ்டார்ட் ஆகுறதுனால சிவபெருமான யாரெல்லாம் குருவாவும் யாரெல்லாம் தகப்பனாவும் இந்த உலகமாவும் தெய்வமாவும் ஏத்துக்கிட்டீங்களோ, கண்டிப்பா நீங்க பசுக்களுக்கு நன்மைகளை செஞ்சா மட்டும்தான் அவரோட அருள் வந்து நிச்சயமா உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். இல்லைன்னா வந்து அது எப்பயுமே கொஞ்சம் உங்களுக்கு அது தடைகளா தான் இருக்கும். ஸோ பசுக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க, சாப்பாடு போடுங்க. இது வந்து நந்தி பகவானை நீங்க இன்டைரக்டா வழிபடுறதுக்கு ஒரு 100 முறை நந்தி பகவானை நீங்க சுத்தி வர்றது, 100 பிரதோஷத்துக்கு நந்தி பகவானை அபிஷேகம் பண்றதுக்கு ஈக்குவலானது ஒண்ணு. எங்க பசுக்களை பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணுங்க. சோ இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல, சிவபெருமான் வீடியோல உங்களுடைய அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு மட்டும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சோ நம்ம இப்ப வந்து பைல் செலக்ஷனுக்கு போயிடலாம். பைல் நம்பர் 1 the white color crystal. So pile number 2 the green color crystal. Pile number 3 the blue color crystal. So இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான மனசுல நினைச்சிட்டு, அதுக்கு முன்னாடி நந்தி பகவானையும் மனசுல நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கார்டை சூஸ் பண்ணுங்க, பைல சூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லா கிறிஸ்டலுக்குமான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நந்தி பகவானே போற்றி, ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு ஃபுல்லா டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ, உங்களுக்கான சிவபெருமானோடைய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பைல் நம்பர் 1 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. அழுகையா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, சிரிப்பா இருந்தாலும் சரி, அது ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு போயிடுறீங்க, ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இதனால சிலருக்கு பாதிப்புகளும் இருக்கும், சிலருக்கு எரிச்சல் ஏற்படுத்தும், சிலர் பேருக்கு வந்து ரொம்ப மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். நீங்க ஓவரா ஒருத்தர்கிட்ட போய் ரொம்ப அழுவுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அவங்க பாதிப்பாங்க, கண்டிப்பா இமோஷனலி பாதிச்சிருவாங்க. என்னடா இப்படி அழுகுறாங்களேன்னு அவங்களுக்கு மனசங்கடம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய உணர்வுகளை நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வெளிப்படுத்தும் போது, அது எந்தெந்த ரூபத்துல நீங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்களோ அதே ரூபத்துல அவங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால இமோஷன்ஸை எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்றாங்க. இன்னொன்னு, நீங்க எப்படி உணர்வுகளை கண்ட்ரோல் பண்றீங்களோ அந்த மாதிரி உங்களோட சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற அந்த எவ்ரிடே டே டு டே லைஃப்ல டாஸ்க் இருக்கும் எல்லாருக்கும், அந்த டாஸ்கை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்க வந்து ஒரு ஒரு நல்லவனா இருக்கிறத விட வல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வல்லவனுக்குள்ள நல்லவனும் இருப்பான். பட் ஒரு நல்லவனுக்குள்ள வல்லவன் இருக்க முடியாது, ஆனா வல்லவனுக்குள்ள நல்லவனும் இருப்பான். சரிங்களா? சோ அதனால நீங்க வல்லவனா இருக்கணும்ன்றதுதான் சிவபெருமான் உங்களுக்கு சொல்றது. நீங்க வல்லவனா ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லா விதமான சூழல்களையும் ஹேண்டில் பண்ணுவீங்க, இமோஷன்ஸை ரொம்ப வெளிப்படுத்த மாட்டீங்க, அண்ட் மத்தவங்களுக்கு நல்லதும் செய்வீங்க. சோ இந்த மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த பிரதோஷத்துல சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். சோ இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நந்தி பகவானே போற்றி, ஓம் நம சிவாய போற்றி அப்படி டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ, உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஜென்மம் ஒன்று கொடுத்தாய்,
அறியா பிழையாய் மண்ணில் என்னை விதைத்தாய் சிவனே சிவனே. பயல் நம்பர் 2 உங்களுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க. வீட்டில இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு கணவராவோ மனைவியாவோ குடும்ப தலைவனாவோ குடும்ப தலைவியாவோ இருப்பீங்க. இல்ல வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல்ல நீங்க ஒரு பெஸ்ட் பர்சனா இருப்பீங்க. ஏதாவது பிசினஸ் பண்ணுவீங்க. இல்ல வந்து உங்க குடும்பத்துல ஒரு முக்கியமான நபரா இருப்பீங்க. உங்களை கேட்டுதான் எல்லாரும் முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருப்பீங்க. அப்படின்ற அந்த ஒரு பொசிஷன்ல இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது என்னன்னா, இந்த பொசிஷன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஈகோவா மாறுது அப்படின்றத சிவபெருமான் நோட்டீஸ் பண்றாரு. நம்ம நினைச்சுப்போம், நம்ம என்ன வேணா பண்ணலாம், யாரு கேட்க போறான்னு. ஆனா மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பான், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பான். நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம், நம்மளே தெரியாம அறியாம செய்யற தவறுகளையும் கடவுள் வந்து கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. அதனாலதான் நம்மளுக்கு இன்ஸ்டன்டா சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். சோ அதுல ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் நம்ம எடுத்துக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு உட்காந்துருவோம். பட் அதுல ஒரு லெசன் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈகோ தலைக்கணம் அதிகமாகுது. ஸோ சாரி டு சே, இப்படி சொல்றேனே, நான் என்னங்க நீங்க மெசேஜ் சொல்ல வந்து நான் வந்து ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுவீங்க, எனக்கு வந்து ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்கும் சொல்லுவீங்கன்னு பார்க்க வந்தேன். எனக்கு இப்படி சொல்லிட்டீங்களே, எனக்கு தலைகணம் பிடிச்சிச்சுன்னுட்டீங்களே அப்படின்னா இல்ல. எல்லா விதமான உணர்வும் மனிதர்களுக்கு இருக்கிற உணர்வு தான். சோ அதுல தப்பு கிடையாது, சரிங்களா? பட் அது எக்ஸ்ட்ரீமா போக கூடாது, அவ்வளவுதான். நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, கண்டிங்க, தப்பு செய்யறவங்கள கண்டிங்க. ஆனா அத கூட பொலைட்டா கண்டிச்சீங்கன்னா, ஒரு தாழ்மையோட, தம்பி இது செய்யறது தப்புப்பா, இந்த தப்ப செஞ்சா நான் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும், பாத்துக்கோங்க அப்படின்றது வேற. நீ செய்யறது தப்பு, நான் என்ன பண்றேன் பாரு ஒன்ன, லைக் இந்த ஒரு மாடுலேஷன் இருக்கு பாத்தீங்களா, இது நம்மளுடைய மனசை வந்து சொல்லும் நம்ம என்ன கேட்டகரியில இருக்கோம், நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு. ஸோ அந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அதை வந்து குறைச்சிக்கோங்க. ஏன்னா சமீப காலமா இப்படியான வார்த்தைகளும் இப்படியான மன ஓட்டங்களும் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் வந்து நழுவி போயிருக்கு, சரிங்களா? மேற்கொண்டு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வர வேண்டி இருக்கு. அதுக்கு நீங்க இந்த விஷயத்த மாத்திக்கணும் அப்படின்றதுதான் பிரதோஷ தினத்தன்று உங்களுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய மெசேஜ். சோ இது வந்து நீங்க ரொம்ப பர்சனலா எடுத்துக்காம, மனசுல ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமோ, அச்சோ நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. உங்களை கைட் பண்றாரு, அவ்வளவுதான். இத வந்து மாத்திக்கோங்க, கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. அவர் சந்தோஷப்பட்டா வந்து நம்மளுக்கு வந்து குபேரனுக்கே கொடுத்தவர் அவரு தான். சந்தோஷத்துல அள்ளி அள்ளி கொடுத்தவர். குபேரனை விட பணக்காரா இருக்கான்னு யாரும் கிடையாது. சிவபெருமான் தான் அந்த பணக்காரனுக்கே கொடுத்தது, சிவபெருமான் தான். நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். புராண கதைகள் எல்லாமே எடுத்து பாருங்க. அந்த மாதிரி அவர் சந்தோஷப்பட்டா உங்களுக்கு கொட்டி கொட்டி கொடுப்பாரு. அதனால இது ஒரு கைடன்ஸா எடுத்துக்கோங்க, மனசு வருத்தப்படாதீங்க, சரிங்களா? ஸோ பயல் நம்பர் 2 இது உங்களுக்கான மெசேஜ் வந்து நம்ம பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நந்தி பகவானே போற்றி, ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பயல் நம்பர் 3 சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க கொஞ்ச நாளா வந்து எனக்கு யாரோ ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, ரொம்ப வந்து பகல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனா என் மனசுக்குள்ள இருட்டா இருக்கு, பயமா இருக்கு, நான் எவ்வளவு வெளிச்சத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற அந்த டார்க் எனர்ஜி, இருள் தன்மை என்னை வந்து ரொம்ப பயமுறுத்துது. சொல்லுவாங்க பூனை வந்து கண்ணை மறைச்சுக்கிட்டு உலகமே இருண்டுடுச்சு அப்படின்னு நினைக்கோன்னு. சோ அதுதான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. உலகம் வெளிச்சமா இருக்கு, நீங்க இருக்கக்கூடிய சூழல் வெளிச்சமா இருக்கு, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இருள் தன்மை எல்லாத்தையும் இருளாக்கி காட்டுது. உங்களுக்கு அப்படி ஒரு பின்பத்தை கொடுக்குது. யாரோ நம்மளுக்கு ஏதோ செஞ்சிட்டாங்க, என்னோ பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு, நெகட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அது உங்களை பயமுறுத்துதுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க, சரிங்களா? சோ அந்த பயம் உங்களுக்கு கண்டிப்பா குறையறணும்னா இந்த வீடியோ நீங்க பாக்குறதே உங்களுக்கு அதுல இருந்து தீர்வு கிடைக்கதா இந்த வீடியோவை முதல்ல பாக்குறீங்க. அதுவும் இந்த
பையில சூஸ் பண்ணது காரணமும் நீ ரொம்ப நாளா அவஸ்தைப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து நீ விடுபட போற அப்படின்றதுக்குதான் இந்த பையிலே சூஸ் பண்ணிருக்கீங்க. இது சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். சரிங்களா? நீங்க இந்த பிரதோஷத்துல கண்டிப்பா இந்த வீடியோ பிரதோஷத்துக்கு முன்னாடிதான் ரிலீஸ் ஆகும், பப்ளிஷ் ஆகும். சோ பிரதோஷம் அன்னைக்கு எங்கேயாவது சிவபெருமான் ஸ்தலத்துக்கு போங்க. வெளியூர்ல இருந்தாலும் சரி, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, சிவபெருமான் ஸ்தலத்துக்கு போங்க. பழைய ஸ்தலத்துக்கு, பழமையான ஸ்தலத்துக்கு போங்க. அதுலயும் குளம் இருக்கிற ஸ்தலமா பார்த்து போங்க. சரிங்களா? போயிட்டு அந்த குளத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து நீராடுங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் பாத் எடுங்க. முடிஞ்சா ஃபால்ஸுக்கு கூட போங்க. சில இடத்துல எல்லாம் ஃபால்ஸுக்கு பக்கத்துல சிவபெருமான் கோவில் இருக்கும். அந்த மாதிரியான ஃபால்ஸுக்கு போயிட்டு அங்கேயும் நீங்க பாத் பண்ணுங்க. இது என்னன்னா டீடாக்சிபிகேஷன், கிளென்சிங் ப்ராசஸ் நடக்கும், சுத்திகரிப்பு ப்ராசஸ் நடக்கும், ஆன்ம ரீதியான சுத்திகரிப்பு நடக்கும். அப்படி அந்த சுத்திகரிப்பு நடந்துருச்சுன்னா உங்களுக்கு யார் என்ன பண்ணிருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த அனுப்பியிருந்தாலும், ஒரு ஈவல் ஃபோர்ஸஸ் அனுப்பியிருந்தாலும் சரி, இல்ல அப்படி நீங்க உணர்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே கிளென்ஸ் ஆயிடும். கம்ப்ளீட்டா சுத்தமாயிடுவீங்க. எதுவுமே உங்ககிட்ட அதுக்கப்புறம் எந்த ஒரு எனர்ஜியும் வராது, நெகட்டிவ் எனர்ஜியும். சரிங்களா? இது உங்களுக்கு சிவபெருமான் ஒரு கைட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஏன்னா இது சம்பந்தமா தான் இன்னைக்கு நிறைய விஷயம் வெளியே நடக்குது. இது சம்பந்தமா நீங்களும் போய் எங்கன்னா பணத்தை இழந்திருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு அதுலயும் என்னடா தீர்வு கிடைக்கும் போனா அங்க இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்லாம் ஒரு நிலைமையில இருப்பீங்க. இனிமே கொடுத்து நம்ம பாக்குறது கூட என்கிட்ட ஒன்றும் கிடையாதுன்னு இருப்பீங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை மட்டும் நான் சொன்ன விஷயங்களை போய் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. அண்ட் அதுல இருந்து நான் வெளியே வந்துருவேன், ஓகே, திருப்பியும் அது எனக்கு அஃபெக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அதுக்கு ருத்ராட்சத்தை வாங்கி மாட்டுங்க. சரிங்களா? 5 முக ருத்ராட்சம், 9 முகம் ருத்ராட்சம், குறிப்பா 7 முகம் ருத்ராட்சம் அது கிடைக்காது. 7 முகம் ருத்ராட்சம் கிடைச்சதுன்னா வாங்கி ஒரே ஒரு ருத்ராட்சத்தை மாட்டுங்க, போதும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களே வராது, உங்ககிட்டயே வராது, நெகட்டிவே வராது. சரிங்களா? சிவபெருமான் இது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, உண்மையா வெளியே வந்துட்டீங்க அப்படின்றத நீங்க சொல்லுவீங்க நான் நம்புறேன். ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நந்தி பகவானை போற்றி, ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. நேர்களே, 3 பயிலுக்கும் நம்ம சிவபெருமான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இன்ட்ரோல நந்தி பகவான் விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்கலன்னா அதை போய் பாருங்க, ஓகேவா? தென் சிவபெருமான் 3 பயிலையும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதை கண்டிப்பா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் 2 பயில் எடுத்திருந்தா கூட தாராளமா 2 பயிலையும் கூட நீங்க பாருங்க. சோ நீங்க பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நந்தி பகவானை போற்றி, ஓம் நம சிவாய போற்றின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.